ஒரு சந்தேகத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது தொழுகையில நாம போட்டிருக்க ட்ரெஸ்ல உருவப்படம் இருந்தா தொழுகை செல்லாதா? சாதாரணமாகவே நாம டி-ஷர்ட் போடுவோம், அதுல ஏதாவது டிசைன் பிரிண்ட் இல்லைன்னா லோகோ இருக்கும். அதை போட்டுட்டு அவசரமா தொழுகைக்கு நிற்கும் போது அடடா இது சரியா அப்படின்னு ஒரு சின்ன தயக்கம் வரும். கரெக்டா? அதை பத்தின ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இப்ப நம்ம இந்த தொகுப்புல பார்க்க போறோம். நிஜமாவே ஒரு படம் போட்ட சட்டையோட தொழுதா என்னதான் ஆகும்? இது ஏதோ பெரிய தத்துவமான கேள்வி கிடையாதுங்க. இது நம்ம டே டு டே லைஃப்ல நடக்கிற ஒரு பிராக்டிக்கலான விஷயம். உங்கள நிறைய பேர் இந்த சூழ்நிலையை கண்டிப்பா ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு பிரிண்டட் டி-ஷர்ட் போட்டுட்டு தொழுகைக்கு நின்னதும் நம்ம தொழுகை முழுசா நிறைவேறுமா அப்படிங்கிற சந்தேகம் பலருக்கும் வரும். இந்த சந்தேகம் ஏன் வருது, இதுக்கு என்னதான் தீர்வு, அதை பத்தினா கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். முதல்ல இந்த கேள்விக்கான அடிப்படை காரணம் என்னன்னு பார்ப்போம். இஸ்லாத்துல தொழுகை அப்படிங்கிறது சும்மா ஒரு கடமைக்காக செய்யற சடங்கு இல்லைங்க. அது ஒரு இபாதத், அதாவது அல்லாஹ்வை மட்டுமே நினைச்சு மனசை முழுமையா ஒருமுகப்படுத்துற ஒரு வழிபாடு. இது இறைவனுக்கும் நமக்கும் இடையில இருக்கிற ரொம்ப ரொம்ப நெருக்கமான எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு கனெக்ஷன். இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்க போட்டிருக்க உடையிலையோ இல்ல நீங்க தொழுகிற இடத்துலயோ உருவப்படங்கள் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா உங்க கவனம் சதுரும் இல்லையா? அந்த ஆழமான கனெக்ஷன் பிரேக் ஆகும். அதனாலதான் இந்த மாதிரி கவனச்சிதறல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மார்க் அறிஞர்கள் இப்படிப்பட்ட உடைகளை தவிர்க்க சொல்றாங்க. சரி, கவனமும் மலக்குகளும் இது சம்பந்தமா மார்க்கத்துல என்னென்ன ஆதாரங்கள் இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். ஹதீத்துகள்ல ரொம்பவே முக்கியமான ஒரு நிகழ்வு பதிவாகி இருக்கு. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுதுகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு முன்னாடி சில டிசைன்கள் வடிவங்கள் போட்ட ஒரு திரை இருந்திருக்கு. அந்த திரையை பார்த்ததுனால தன்னோட தொழுகையில கொஞ்சமா கவனம் சிதறனதா அவங்களே நேரடியாக சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இறை தூதருக்கே அந்த மாதிரி ஒரு கவனம் சிதறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா சாதாரண மனிதர்களான நமக்கு எந்த அளவுக்கு ஒரு அமைதியான டிஸ்டர்பன்ஸ் இல்லாத சூழல் தொழுகைக்கு தேவைன்னு புரியுது இல்லையா? இது ஒரு மிகப்பெரிய பாயிண்ட். இது மட்டும் இல்லாம இன்னொரு ஆழமான விஷயமும் இருக்கு. உயிரினங்களோட உருவப்படங்கள் இருக்கிற வீட்டுக்குள்ள அல்லாவின் அருளை கொண்டு வர்ற ரஹ்மத் மலக்குகள், அதாவது வானவர்கள் நுழைய மாட்டாங்க அப்படின்னு ஹதீஸ்கள்ல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. தொழுகையிலையும் சரி நம்ம வீடுகள்லயும் சரி ஏன் உருவப்படங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு இதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆன்மீக காரணமா அமையுது. இப்போ இந்த விதிமுறைகளோட வரலாற்று பின்னணி என்னன்னு நாம கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கலாம். மனித சமூகத்தோட வரலாற்றை நாம கொஞ்சம் உற்று கவனிச்சா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேட்டர்ன் தெரியும். முன்னாடி வாழ்ந்த மக்கள் ஆரம்பத்துல என்ன பண்ணாங்கன்னா, தங்களுக்கு பிடிச்ச நல்ல மனிதர்களோட நினைவா அவங்களோட படங்களையோ சிலைகளையோ வச்சாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்புறம் என்னாச்சு? ரெண்டாவதா காலப்போக்குல அந்த படங்களுக்கு ரொம்ப அதிகமா மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. மூணாவது ஸ்டெப், கடைசியா அந்த ஒவ்வொரு மரியாதையே அவங்கள அந்த படங்களை வணங்குற நிலைக்கு கொண்டு போய் விட்டுருச்சு. இந்த ஒரு வரலாற்று பிழையை இஸ்லாம் ரொம்ப துல்லியமா கவனிக்குது. மக்கள் திரும்பவும் அதே தப்பான ரூட்ல போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஆரம்பத்திலேயே அந்த பாதையை பிளாக் பண்ணி தெளிவான வழிகாட்டுதலை கொடுக்குது. ஓகே, இப்போ அறிஞர்களின் நிலைப்பாடு என்ன? எதேச்சியாகவோ இல்ல தெரியாமலோ தொழுதுட்டா தொழுகை செல்லுமா செல்லாதா? இங்கதான் நாம ஒரு மிகப்பெரிய தெளிவு பெறணும். தொழுகையின் போது ஆடையிலேயோ இல்ல முன்னாடியோ உருவப்படங்கள் இல்லாம இருக்கிறது தான் பெஸ்ட். அதுல எந்த டவுட்டும் இல்ல. ஆனா ஒருவேளை அப்படி படம் இருந்தாலே அந்த தொழுகை டோட்டலா கேன்சல் ஆயிடும், செல்லவே செல்லாது அப்படின்னு எல்லா அறிஞர்களும் சொல்லல. இந்த நுட்பமான பாயிண்டை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். உருவப்படம் இருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தொழுகிறத கண்டிப்பா தவிர்க்கணும். ஆனா நீங்க தெரியாமலோ இல்ல வேற வழி இல்லாமலோ தொழுதுட்டா அந்த தொழுகை தானாகவே ரத்தாகி விடாது அப்படின்னு பல மார்க் அறிஞர்கள் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இப்போ ஒரு நிமிஷம் உங்களையே கேட்டுக்கோங்க. நீங்க என்னைக்காவது தெரியாம உருவப்படம் இருக்கிற ஆடையோட தொழுதிருக்கீங்களா? கண்டிப்பா நம்மள பல பேருக்கு இது ஒரு முறையாவது நடந்திருக்கும் இல்லையா? சோ இந்த விளக்கங்களை பார்த்ததுக்கு அப்புறம் இனிமேல் நாம தொழுகைக்கு போகும்போது நம்ம ஆடைகள் அப்புறம் சுத்தி இருக்கிற சூழல் பத்தி இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்போம். இறைவனோட நமக்கு இருக்கிற அந்த தொடர்பு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஃபுல்லா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த தொகுப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். உங்களோட அனுபவங்களை சிந்திச்சு பாருங்க. தொடர்ந்து தேடுவோம், தெளிவு பெறுவோம்.